நான் அகில இந்திய பசுமன் முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் ஏஎம் மூர்த்தி தேவர். தெய்வீக திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய அடையாளத்தோடு அவருடைய கொள்கையோடு நான் சார்ந்த முக்குளத்தோடு பயணித்து வருகிறேன். நான் முழுக்க தேவர் திருமகனாருடைய கொள்கைக்கேற்ப எங்களுடைய கழகத்தையும் கழக தொண்டர்களையும் வழிநடத்தி கொண்டு வருகிறேன். ஒரு கசப்பான நிகழ்வு, அதாவது மார்ச் 2ஆம் தேதி நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 2019 நாங்கள் எங்கள் கழகத்தின் சார்பில் நாங்கள் ஆதரவு அளித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் எங்களுடைய நிபந்தனையற்ற ஆதரவினை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அளித்ததை தொடர்ந்து மார்ச் 2ஆம் தேதி அந்த தேர்தல் பணிக்குழுவை சந்தித்தோம். மார்ச் 4ஆம் தேதி மூர்த்தி தேவராகிய என்னை ஒரு சாதாரண ஒரு முக்குளத்து சமூகத்தினுடைய தலைவராய் அமலாக்கத்துறையிலிருந்து எனக்கு ஒரு அழைப்பாணை வந்தது. அதாவது நான் மார்ச் 2ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினரை சந்திக்கிறேன். மார்ச் 4ஆம் தேதி எனக்கு அமலாக்கத்துறையிலிருந்து அழைப்பாணை வந்தது. எனக்கு என்னவென்றே தெரியவில்லை. நான் சட்டத்திட்டத்தை மதித்து நடப்பவன். அதன் அடிப்படையிலே அந்த அழைப்பாணையை நான் மதித்து அமலாக்கத்துறையிடம் நேரில் ஆஜரானேன். அவர்கள் என்னை நேரில் அழைத்து 2016-2017 ஆண்டுகளில் என்னுடைய வரவு செலவுகளை கேட்டறிந்தார்கள். நான் முறையாக வரி செலுத்தி இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தை சட்டத்திட்டத்தையும் காக்கக்கூடியவன். ஏனென்று சொன்னால் நான் ஒரு கழகத்தினுடைய தலைவராக செயல்பட்டு வருகிறேன். அதன் அடிப்படையிலே நான் முறையாக வரி செலுத்தி வருவேன் என்று நான் எவ்வளவோ கூறி என்னிடம் வரவு செலவுகள் கேட்டார்கள். அனைத்தையும் நான் முறையாக காண்பித்து 2016 என் மீது எந்த புகாரும் கிடையாது, யார் புகாரும் அளிக்கவில்லை. ஆனால் என் மீது அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்கிறார்கள். அதாவது மார்ச் 11ஆம் தேதி அழைப்பாணை கொடுக்கிறார்கள். அன்று முழுவதும் என்னை விசாரணை செய்த பின்பு அன்று இரவு என்னிடம் நீங்கள் மறுநாளும் வர வேண்டும் என்று கூறினார்கள். அதுக்கு அழைப்பாணை உண்டா என்று கேட்டேன். இல்லை, 2 மணி நேரம் மட்டும்தான் உங்களிடம் விசாரணை நடத்தப்படும். நீங்கள் உங்கள் விமான டிக்கெட்டை புக் செய்துவிட்டு நீங்கள் வாருங்கள், நீங்கள் சென்று விடலாம் என்று கூறினார்கள். அதன் அடிப்படையிலே குறிப்பாக அமலாக்கத்துறையினுடைய ஒரு முக்கிய பெண் அதிகாரி, அவர் மேலுள்ள யாரோ ஒருவர் தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய முக்கிய நபர்களால் அழுத்தத்தின் பெயரில் என்னை மறுநாள் அழைக்கப்பட்டார்கள். மறுநாள் நான் சென்றேன். எந்த விசாரணையும் செய்யவில்லை. என்னை முழு நேரம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் உட்கார வைத்து உங்களை நாங்கள் கைது செய்கிறோம் என்று கூறினார்கள். நான் எதற்கு என்று கேள்வி கேட்டேன். இல்லை, மேலிடத்தினுடைய உத்தரவு என்று சொன்னேன். அமலாக்கத்துறை கைது செய்யும் அளவுக்கு மூர்த்தி தேவர் ஒன்றும் நான் அமைச்சர் பெருமக்களோ நான் சட்டமன்ற உறுப்பினரோ கிடையாது. அதன் அடிப்படையிலே எதற்கு என்னை கைது செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, தென்பகுதியிலே குறிப்பாக முக்குளத்தோ சமூகத்திலே ஒரு வலுவான இயக்கத்தை சார்ந்த நீங்கள் எதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு அளித்தீர்கள் என்று அமலாக்கத்துறையினுடைய அதிகாரி கேட்டார். அதன் அடிப்படையிலே மார்ச் 13ஆம் தேதி என்னை சென்னை உள்ள உரிமையல் நீதிமன்றத்தில் என்னை ஆஜர் செய்ய அமலாக்கத்துறையினர் என்னை அழைத்து சென்றனர். ஆனால் அந்த நீதியரசர் அவர்களிடம் நான் முறையிட்டேன். இது அமலாக்கத்துறையினுடைய விசாரணையில் எந்த கேள்வியும் விசாரணை சம்பந்தமாக கேள்வி எழுப்பப்படவில்லை. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு அளித்தீர்கள் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன என்று நீதிமன்றத்தில் நான் பதிவு செய்து உள்ளேன். உடனே நீதியரசர் அவர்கள் உடனே அந்த அதிகாரியை கூப்பிட்டு கண்டித்து, நான் இவரை இங்கே ரிமாண்ட் செய்ய முடியாது என்று உடனே என்னுடைய ரிமாண்டு மனுவை டிஸ்மிஸ் செய்து என்னை மதுரைக்கு டிரான்ஸ்லேட் செய்தார். அந்த நீதியரசர் அவர்களுக்கு, நீதியை காப்பாற்றிய அந்த நீதியரசர் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அது மட்டுமல்ல, இது போன்ற அமலாக்கத்துறையினுடைய ஏவலால், கைது நடவடிக்கையால் நாங்கள் முடங்கிவிட மாட்டோம். ஏனென்று சொன்னால், தேவர் வழியிலும் விவேகம், வீரம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த எங்களுடைய தேவர் திருமகனார் வழியில் எங்களுடைய கழகத்தினுடைய தொண்டர்கள், லட்ச தொண்டர்களுடைய அன்பிலும் ஆதரவிலும் எங்களுடைய கழகப்பணி இனிதே தொடங்கும். இந்த தேவர் திருமகனாருடைய ஆலயத்திற்கு நான் பசுமுன்னிலே உள்ளே என்னுடைய வாகனம் வரும் பொழுதே தேவர் திருமகனார் எனக்கு மழையை வர வைத்து எனக்கு ஆசையை கொடுத்து விட்டார். பெரும் ஆசையை நான் பெற்றுவிட்டேன் என்ற இன்பத்தில் என்னை பேட்டியளிக்க வந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேட்டியின் மூலம் ஏனென்று சொன்னால் நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்க வகமில்லை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் ஆதரவு கொடுத்தேன் என்ற ஒரே காரணத்துக்காக அமலாக்கத்துறையால் நான் வழக்கு பதிவு செய்யப்பட்டேன். அந்த வழக்கினுடைய தன்மை பெரிதளவு இல்லை. அதனால தான் நான் குறைந்த நாட்களிலே பிணையில் வந்துள்ளேன் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அதாவது ஒரு தமிழர்களுடைய மாண்பை கருதி புதிதாக அமைந்துள்ள டிவிக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு எங்களுடைய அகில இந்திய பசுமுன் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம். ஒரே ஒரு வருத்தத்துக்குள்ள விஷயம் என்னென்னா, இன்னும் தமிழக மக்கள் திரைத்துறையின் சினிமா விட்டு வெளியே வரல அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலுடைய முடிவு காட்டுகிறது. 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய தலைவரை மறந்த இந்த தமிழகம் விரைவில் இந்த ஆட்சிக்கும் முடிவு கட்டும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அது உள்ளபடியே அப்படி சொல்ல முடியாது. குறிப்பாக எங்களுடைய முக்குளத்தூர் சமூக மக்கள் இந்த தவறினை உணர வேண்டும் என்று சொன்னால், எங்கள் சமூக தலைவர்கள் குறிப்பாக திருவாடனை, சாத்தூர் மற்றும் சிவகங்கை போன்ற பகுதியெல்லாம் எங்களுடைய சமூக சார்ந்த தலைவர்கள் நின்றார்கள். எனக்கு எங்களுடைய சமூக மக்கள் மீது தான் எனக்கு உண்மையிலே வருத்தம் வருகிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளினுடைய அந்த வெற்றிகளெல்லாம் நீங்கள்லாம் பார்க்கணும். நம்ம முக்குளத்தூர் சமூகம் இது வெட்கப்பட வேண்டிய விஷயம். சமூகம் சார்ந்த இயக்கங்கள் வெற்றி பெறலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஜாதி இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்கு. இதை நான் உண்மையாக எங்களுடைய முக்குளத்தூர் சமூக மக்களுக்கு என்னுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் எங்களுடைய முக்குளத்தூர் சமூகத்தில் ஒரு நிலை வரலை என்று, ஒற்றுமை வளரவில்லை என்பதுதான் இதனுடைய எடுத்துக்காட்டாக நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். இன்னொரு கேள்வி, அதாவது எல்லா கூட்டணியுமே தேவர் அமைப்பில் இருக்கிறதுனால தான் தோல்வி. அப்படி சொல்ல முடியாது. அதாவது இது தமிழக மக்கள் விசிலின் புரட்சி என்கிறார்கள். இந்த விசிலின் புரட்சி எவ்வளோ பெரிய ஆபத்தானது என்பது காலம் பொன் போன்றது. நிச்சயம் தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள்.